ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் சொல்ல போகிறோம். பொதுவாக சுக்கிரன் அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார். அந்த சுக்கிரனானவர் ஒரு ராசிலையும் 30 நாட்கள் இருப்பார், ஒரு மாதம் இருப்பார். அதுபோல் இப்போது சுக்கிரன் மேச ராசியிலேருந்து ரிஷபராசியான தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறப்போகிறார். அதுவும் கேட்டிங்கன்னா 20/5/2024 இருந்து 13/6/2024 வரைக்கும், சரிங்களா? இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கும் இந்த சுக்கிர பேச்சில் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த பதிவில் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மார்த்த தெய்வமான மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்னு தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். பொதுவாக சுக்கிரன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் தான். இது சமீப காலமாக இப்போது மாசத்து கிரகத்தோடைய பயிற்சியும் பார்த்துட்டு வராங்க. அது கண்டென்ட் கிடைக்குதோ கிடைக்காததோ அப்படின்றது கூட இல்லை. ஆனால் நவ கிரகத்தையுடைய பயிற்சியும் சொல்கிறது தான் நல்ல ஒரு ஜோதிடனுக்கு விசேஷமான நன்மை தரும். ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே நாள்தோறும் நவகிரகத்தை பற்றி தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துன்னு வராங்க, அதனுடைய பலாபலம் சொல்லிட்டு வராங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்படப்படும் நன்மை தீமை கூட அவங்க தீர்த்துக்கிறாங்க. அதுக்குண்டான உபாயங்களும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த துறைக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த சுக்கிர பயிற்சியை சொல்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. அஷ்டலக்ஷ்மி யோகம் தரும் சுக்கிர பயிற்சி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சுக்கிரன் மேச ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு வருகிறார். ரிஷபராசி சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ராசியாக சொல்லப்படுகிறது. அப்போ கிருஷ்ணன் இருந்தால் லக்ஷ்மியும் அங்கே தான் அவரோட தான் இருப்பாள். அந்த லக்ஷ்மி யாரு? சுக்கிரனுடைய அதிதேவதையாக சொல்லப்படுகிறாள். அப்போது அந்த லக்ஷ்மியும் அங்கே இருக்கிறார். கிருஷ்ணருடைய வீட்டில் அந்த சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ எவ்வளோ சந்தோஷமான விஷயம். கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருள், மகாலட்சுமியோட அருள், அஷ்டலட்சுமியோட அருளும் கிடைக்க போகுது இந்த ராசிக்காரங்களுக்கு. இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த சுக்கிரனவர் பார்க்க ராசிகளையும் இருக்கக்கூடிய இடத்துடைய பலன்களையும் சொல்லி விரிவாக எடுத்து சொல்லி, இந்த சுக்கிரனானவர் அசுரகுருவார், அசுரர்களுக்கு தலைவனான அசுரகுரு என்று போற்றப்படுகிறார். அவர் இப்போ யாரோடு சேர்ந்திருக்கிறார்? தேவகுரு என்று சொல்லப்படுகின்ற பிரகஸ்பதி ஆகிய குருவோடு சேர்ந்திருக்கிறார். இது பெரிய விசேஷம். இது மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் கேட்கலாம், தேவகுருக்கும் அசுரகுருக்கும் பகை தானே, அவங்க எப்படி நல்ல பலன் தருவாங்க? அங்கே தான் விஷயம் இருக்குது. நல்லா கேட்டுங்க. ஒரு போட்டின்னு இருந்தால் அதில் ஒரு பேராசை பொறாமையெல்லாம் இருக்கும். ஒரு அரசாங்கத்துக்கு கூட விடுங்க, ஒரு அரசாங்கம் ஒரு உதவி பண்ணிச்சின மக்களுக்கு அது எதிர்க்கட்சி தலைவரும் பண்ணுவார். ஏன்னா நாளைக்கு அவர் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் மக்களுக்கு செய்வார். போட்டி போட்டுன்னு செய்வாங்க. இவர் ஒன்று செஞ்சால் அவர் ஒன்று செய்வார். அப்போ குரு ஒன்று செஞ்சால் சுக்கிரன் ஒன்று கண்டிப்பாக செய்வார். சுக்கிரன் செஞ்சால் குரு செய்வார். போட்டி தான் அங்கே நிலவ போகுது. போட்டி போட்டுன்னு அவங்க பலன்களை கொடுக்க போகிறாங்க. நீ கொடுக்க போறியா, நான் கொடுக்க போறியா அப்படின்னு தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த இப்பேற்பட்ட விசேஷமான சுக்கிர பயிற்சியை கவனமாக கேட்டு நீங்கள் நற்பலனை பெறணும். இதை விட்டுட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப வர்றது கஷ்டமான விஷயம். ஏன்னா குருவோடு சேர்றது கஷ்டமான விஷயம். அதனால் சுக்கிரன் இருக்கும்போதும் குரு இருக்கும்போதும் போதாக்குறைக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஆகும்போது சூரியனும் இருக்கிறார். எப்படி தேவகுரு, குரு, பிரகஸ்பதி, அசுரகுரு, சுக்கிரன் சொல்லும்போது ராஜகிரகம், அதாவது நவகிரகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானும் கூட இருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சூரியன், சுக்கிரன், குரு, இந்த 3 சேர்ந்துருக்காங்க. இந்த 3 சேர்ந்துருக்கும் போது மக்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்க போகிறாங்க. பொதுவாக அரசாங்கத்தாருக்கு நன்மை ஏற்படும். அரசாங்கத்துக்கு பல நாடுகள் பல இப்போது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் உதவி பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ நடக்கும். அது இல்லாமல் இப்போது அந்த மாநிலத்துக்கெலாம் மத்திய அரசாங்கம் உதவி செய்யாமல் கூட இருந்துக்கலாம். இவங்க கேட்டிருக்கலாம், அவங்க தடைப்பட்டு கொடுக்க முடியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் கூட கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதெல்லாமே இப்போ இந்த நாட்களில் கொடுக்க போகிறாங்க. அப்போது பல வகையில் மக்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. ஆன்மீகத்தில் இருக்க பெரியோர்கள், ஜோதிடர்கள், அருள்வாக்கு இவங்களுக்கு மூலியமாகவே நல்ல விழிப்புணர்வு கிடைக்க போகுது மக்களுக்கு. இதெல்லாம் நடக்க போகுது, கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த சுக்கிர பெயர்ச்சியால் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மகாலட்சுமி அருள் கிடைச்சி பரிபூர்ணமாக கிடைச்சி அஷ்டலட்சுமி யோகம் என்ற யோகத்தோடு விளங்கி உங்களுக்கு பலனை வாரி வழங்க போகிறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். நல்லா கேட்டுங்க. ஒரு லட்சுமி அருள் இருந்தாலே பெரிய விஷயம், அஷ்டலட்சுமி அருளும் கிடைக்க போகுது. அப்போது இந்த பலன்கள் ரொம்ப நல்லதாக இருக்க போகுது. நான் சொல்லக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை கவனமாக கேட்டு அதனுடைய பரிகாரங்கள், இறை வழிபாடுகள் இதெல்லாமே நீங்கள் நான் சொல்வதை கேட்டு
அப்படியே நடந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகின்றது 12 ராசிகள் வழியாக சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்போது 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். பரவாயில்ல, 12ஆம் இடத்து வந்தால் கூட தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார் சுக்கிரன். அதே மாதிரி அவருடைய பார்வை பெறும் பலன்கள் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். இது கொண்டே பலாபலங்கள் பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு 12இல் சுக்கிரன் வந்தவுடன் உங்களுக்கு அயல் நாட்டு தொடர்பு உண்டான வேலை அமையும். இல்லைனா அதிலே இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இல்லை நாடு விட்டு நாடு போகலாம், ஊர் விட்டு ஊர் போகலாம். இது கண்டிப்பாக மிதுனராசிக்காரங்களுக்கு நடக்கும். இல்லைனா வேலை மூலிமா உங்களை வரவழைச்சு பாராட்டு பரிசு, நீங்கள் ரொம்ப நாள் வேலை செஞ்சுருப்பீங்க, இல்லைன்னா அந்த நிறுவனம் ரொம்ப வருஷமாக இயங்கி அது ஒரு சிறப்பான ஒரு விழாவை நடத்தக்கூடிய அமைப்பாக கூட இருக்கலாம். எது எப்படியோ நீங்கள் ஊர் விட்டு ஊர் போவீர்கள், நாடு விட்டு நாடு போவீர்கள். மிதுனராசிக்காரங்கள் இந்த சுக்கிர பயிற்சியில் கண்டிப்பாக. அதனால் இதில் நீங்கள் பலன் பெறுவீங்க, பரிசு பாராட்டு கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்போது மிதுனராசிக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுவும் பெண்கள் வகையில் இன்னும் கேட்க வேணாம், ரொம்ப விசேஷமான நற்பலன்கள் தான் சொல்லப்படுது. அது இல்லாமல் நீங்கள் பயணங்கள் மட்டும் இல்லை, நிறைய சிலெல்லாம் பொருள் வாங்கி நஷ்டப்பட்டிருப்பீங்க, ஒரு கொடுக்கல் வாங்கல நஷ்டப்பட்டிருப்பீங்க, அதெல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகும். இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு முதல்ல ஏமாந்துருப்பீங்க நேரங்காலத்தில், அவங்களே என்ன பண்ணுவாங்க, மன்னிச்சிங்க தெரியாதனமாக நான் அவங்ககிட்ட ஏமாற்றிட்டவங்களே அப்படின்னு சொல்லி, எனக்கு என்னமோ மனசு உறுத்துது, நான் உங்களை ஏமாற்றின தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் உங்கள்கிட்ட வாங்கின தொகையை கூட கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருள் வாங்கும்போது யோசனை பண்ணி கரெக்டாக வாங்குவீங்க. அந்த பொருளால் உங்களுக்கு நற்பலன் தான் நடக்கும், நஷ்டம் நடக்காது. அந்த பொருளும் மட்டமான பொருளாகவும் இருக்காது. நம்மளுக்கு நேரங்காலம் சரியில்லாத இருக்கும்போது தான் நம்ம அதே காசு கொடுத்து வாங்குவோம், பொருளும் மட்டமாக இருக்கும், அதில் நஷ்டம் ஏற்படும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது. ஏனென்றால் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, குரு இருக்காரு, சூரியன் இருக்காங்க. இது மாதிரி விசேஷமான கிரகங்கள் இருக்கும்போது அது நன்மை தான் சொல்லுவோம். ஒருத்தருக்கு போட்டி பண்ணி செய்வாங்க, அதுதான் முடிவே சொல்லியிருக்கேன். இப்போ போட்டி போட்டு கூட இந்த கிரகங்கள் செய்யும்போது உங்களுக்கு நன்மை தான் நடக்கும், தீமை நடக்காது. அவங்களுக்குள்ளே தான் சண்டை போட்டுப்பாங்க, உங்களுக்கு தீமையை கொடுக்க மாட்டாங்க. அதனால் இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இதே இல்லாமல் இந்த 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கேட்டிருந்தால கடன் கிடைக்கும். லோனு கேட்டிருப்பீங்க, நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம், டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறோம், நாங்கள் எங்கள் ஆஃபீஸரை கேட்டு சொல்கிறோம், இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போது அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி இல்லை நேரடியாக ஒரு ஆள் அனுப்பிச்சி, நீங்கள் கேட்டிருந்தீங்களே உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு, இது வாங்கிக்கலாம், இப்படி சொல்லுவாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி வழக்குகள் பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பாக தீர்க்கப்படும். சில பேர் வாபஸ் கூட வாங்கிப்பாங்க, நான் தெரியாதனமா கேஸ் போட்டேன், இழுத்துனே போகுது, எனக்கு என்னமோ நீங்கள் தான் ஜெயிக்க போகிறத மாதிரி தெரியுது, அதனால் நம்ம வாபஸ் வாங்கி நம்மளுக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துக்கலாம், கோர்ட்டு கேஸ் போனால் நிறைய ஆகும், உங்களுக்கும் செலவு எனக்கு செலவு, இப்படியே சொல்லுவாங்க. இது மாதிரி நடந்திருக்கு, நானே கண் கூட பார்த்துருக்கேன், என்கிட்ட வந்தவங்களே சொல்லியிருக்காங்க, நடந்த விஷயம் இது. அதனால் அப்படி தான் இப்போ நடக்க போகுது. இது இல்லாமல் உடம்பு சரியாமல் இருக்குன்னா கூட உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நேரம். இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க, ஒன்று போனால் ஒன்று இப்படி தான் வந்துட்டுருக்கோம். பெரும்பாலும் மிதுனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா காலபுருஷ தத்துவத்தில் பார்க்கும்போது அது 3ஆம் இடமாக சொல்லப்படுது. 3ஆம் இடம் சொல்லும்போது கை கால்கள் இது மாதிரி பிரச்சனைலாம் வரத்துக்கு வாய்ப்பு. கை கால் அக்குள் பிரச்சனை, தோள்பட்டை பிரச்சனை, காலில் மூட்டு வலி, கால் வலி, இது மாதிரிலாமே வந்திருக்கும். அப்போது அதெல்லாமே நிவர்த்தி ஆகும். நீங்கள் அதுக்குண்டான டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், சரியாயிடும். பெரும்பாலும் பொதுவாக மிதுனராசிக்காரங்க அவ்வளோ பெரிய பெரிய நோயெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. சிறு சிறு நோய் நொடிகள் தான் வரும், அது சரியாக போயிடும். அது உள்ள இப்போ உள்ள காலகட்டத்தில் கண்டிப்பாக தீர்க்கப்படும். இதெல்லாம் மருத்துவத்தினால் குணமாடும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு உடன் பிறந்தவங்களால் உதவிகள் கிடைக்கும், பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முக்கியமாக டூர் போவீங்க, கேளிக்கை டூர், அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய, நான் சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆஃபீஸ் மூலிமா பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லைனா நீங்கள் உங்கள் ரிலேஷன் மூலமாக பண்ணிப்பீங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலிமா பண்ணுவீங்க. இதெல்லாமே நடக்கும். மிதுனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அது ஆன்மீக சுற்றுலாவாக கூட இருக்கலாம், இல்லைனா இயற்கை ரசிக்கக்கூடிய இன்ப சுற்றுலாவாக கூட இருக்கலாம்.
கண்டிப்பாக 2 பேர் கூட இருக்கலாம், இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை நடக்க போகுது, இந்த சுக்கிர பயிற்சியால் நல்ல பலன் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா கேட்டுங்க. சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மா எம்பெருமான், பொதுவாக பார்த்தசாரதி பெருமாள் தான் நான் எப்பவுமே மிதுன ராசிக்கு சொல்லிட்டு வருவேன். அது மாதிரி பார்த்தசாரதி பெருமாள் மாதிரி ஜெய்ஜட், அதாவது விஸ்வரூபம் எடுத்து நிற்கிற மாதிரி, அது பார்த்தசாரதி பெருமாளாக இருக்கலாம், திருப்பதி வெங்கடாஜலபதியாக இருக்கலாம், வரதராஜ பெருமாளாக இருக்கலாம். இந்த மாதிரி இவங்க எல்லாமே நின்ற குளத்தில் உள்ள பெருமாள்கள். அவங்கள நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா, புதன் வெள்ளிக்கிழமை வணங்கிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கும். அவங்களோட சேர்ந்து தாயார், ஆஞ்சநேயரை, கருடன், எப்பவுமே பெருமாள் வழிபாடு, பெருமாள் பக்தர்கள் தாயார் பெருமாள் வழிபடுறவங்களாம் ஆஞ்சநேயரையும் கருடனையும் வணங்கணும். இதுதான் முக்கியம். இது இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அவங்களும் வணங்க சேர்த்து வணங்கினா தான் அதனுடைய பலாபலங்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போது கருடர் வாங்கிட்டு வாங்க. சனிக்கிழமையில் கருடன் வணங்கினாக்கா ஆயுள் விருத்தி ஏற்படும், அப்போ வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கும் சனிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். 2 பேருக்குமே சனிக்கிழமையில் கருடனையும் ஆஞ்சநேயர் வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. நீங்கள் தான தர்மம் பண்ணி பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வந்து தான தர்மம் பண்ணலாம். இது இல்லாமல் ட்வின்ஸு கேள்விப்பட்டிருப்பீங்க, இரட்டை குழந்தைகள், ஆணும் பெண்ணும் இருப்பாங்க. பெரும்பாலும் ஒரே 2 ஆண் 2 பெண் அப்படி தான் பிறப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தான் ஒரு பெண் ஒரு ஆண் அப்படி இரட்டை குழந்தை மாதிரி பிறப்பாங்க, ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்வின்ஸாக இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். இது இந்த பதிவில் கண்டிப்பாக சொல்லணும். ட்வின்ஸ் உள்ளவங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணால் மிதுனராசிக்காரங்களுக்கு ஒரு சூட்ச குண பரிகாரமாக சொல்லப்படுது. உங்களுக்கு எல்லா தடைகளும் பிரச்சனையும் விலகிடும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.